மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். வழக்கு விசாரணைகளுக்காக நீதிமன்றத்துக்கு சென்றவர் மீது துப்பாக்கிச்சூடு. தென்னிலங்கையில் பரபரப்பு. யாழில் வாய்வெட்டு தாக்குதல், அதிரடி காட்டிய போலீசார். பல்வலிக்கு வைத்தியசாலை சென்ற இளம்பெண் மர்மமான முறையில் மரணம். ஏறாவூரில் பாடசாலை காணிக்குள் கிடந்த கைக்குண்டுகளால் பரபரப்பு, தொடரும் அகழ்வு பணிகள். ஐஸ்லாந்தில் நாமல் ஜனாதிபதி ஆவார், அமைச்சர் பிமல் கேள்வி. மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பில் வெளியான புதிய தகவல். முன்னாள் பிரதமர் மனைவி போராட்டக்காரர்களால் எரித்து கொலை. கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல், காங்கோவில் 60 பேர் உயிரிழப்பு. கட்டார் மீது இஸ்ரேல் அதிரடி தாக்குதல், மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றம். தொடர்பென விரிவான செய்திகள். காலிபாலப்பிட்டிய பெட்டிவத்த பிரதேசத்தில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக அம்பலாங்கொடி போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் சென்று இனம் தெரியாத இருவர் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த நபர் ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு நடாத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் தம்மிக்கென ரோஷன் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பிரதான துப்பாக்கிதாரி என சந்தேகிக்கப்படும் நபரே இவ்வாறு காயமடைந்துள்ளார். இவர் வழக்கு விசாரணைகளுக்காக முச்சக்கர வண்டியில் நீதிமன்றத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அண்மையில் வேலணி பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தேடப்பட்டு வந்த நிலையில் பிரதான சந்தேக நபரை 10 நாட்களின் பின்னர் நேற்று கைது செய்துள்ளதாக ஊர்காவற்றுறை போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த மாதம் 31ஆம் தேதி அன்று வேலணை அராளி சந்திக்கு அண்மையில் காரில் சென்ற ஒருவரை வட்டாரக வாகனத்தில் சென்ற குழு கொன்று வழிமறித்து வாளால் வெட்டி கடும் காயங்களுக்கு உள்ளாக்கிவிட்டு தப்பிச் சென்றிருந்தது. கடும் காயமுற்ற நபர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் குறித்த வாழ்வெட்டுடன் தொடர்புடைய குழுவை தேடி போலீசார் தீவிர நடவடிக்கையில் இறங்கியிருந்தனர். இந்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் ஊர்காவற்றுறை போலீஸ் அதிகாரி தலைமையிலான அணியினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். இதே நேரம் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய நபர்களும் விரைவில் கைது செய்யப்படுவார் என ஊர்காவற்றுறை போலீசார் தெரிவித்துள்ளனர். கைதான பிரதான நபர் விசாரணைகளின் பின்னர் ஊர்காவற்றுறை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுவார் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மொனராகலை பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இளம்பெண்ணின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதென அவருடைய கணவர் தெரிவித்துள்ளார். மொனராகலை சிறி விஜயபுரத்தை சேர்ந்த ஷியாமலி மதுஷானி என்ற 24 வயதுடைய பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். ஒரு குழந்தையின் தாயான தனது மனைவியின் மரணம் குறித்து முறையான விசாரணை நடாத்துமாறு கணவர் நுவன் லாக்மினு மருத்துவமனை அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். பல்வலிக்கு சிகிச்சை பெறுவதற்காக அவர் தனது கணவருடன் மருத்துவமனைக்கு சென்றிருந்தார். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்ததால் மருத்துவமனையின் 6வது வார்டில் அவர் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் அவர் திடீரென உயிரிழந்துள்ளார். தனது மனைவியின் மரணத்திற்கான காரணத்தை வெளிப்படுத்துமாறு கணவன் கோரிக்கை விடுத்துள்ளார். சம்பவம் குறித்து நியாயமான விசாரணை நடாத்துமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு ஏறாவூர் ஓட்டுப்பள்ளி குறுக்கு வீதியில் உள்ள பழைய பாடசாலை ஒன்று அமைந்திருந்த காணியிலிருந்து 4 கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த காணியில் ஆயுதங்கள் இருப்பதாக பொலனறுவை ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய குறித்த இடத்தில் நேற்று சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது புதைக்கப்பட்டிருந்த நிலையில் அடைக்கப்பட்ட வாளியொன்றினில் இருந்து 4 கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து மேலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நான் பொதுமக்கள் மற்றும் அரசாங்கத்தின் சொத்துக்களை சூறையாடியிருந்தால், தவறாக சம்பாதித்திருந்தால் என்னை சுட்டுக் கொள்ளுங்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், எனக்கு உயிருக்கு பயமில்லை,
நான் கையெழுத்திட்ட மலையக மக்களுக்கு வாங்கி கொடுத்த சம்பளமே தற்போது கொடுக்கப்படுகின்றது. ஆனால் 2150 ரூபாய் வாங்கி தருவோம் என்று ஆட்சிக்கு வந்தவர்கள் அதனை வாங்கி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சபை தலைவரும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் நாமல் ஐஸ்லாந்தில் ஜனாதிபதியாக முயற்சிக்கிறாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த காலங்களில் இதுபோன்ற சுமார் 12 ஒப்பந்தங்களை நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம். ஐக்கிய அரபு எமிரேட்ஸான இந்த ஒப்பந்தத்திற்கு முன்பு $1000 மில்லியன் அந்நிய செலாவணி முதலீடு நாட்டிற்கு வந்துள்ளது. பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த ஒரு நாட்டில் நாங்கள் ஒரு புதிய குழுவாக வந்து இந்த பணத்தை கொண்டு வந்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடையலாம். முதலீட்டாளர்களுக்கு நட்பான ஒரு சமூகத்தை நாங்கள் கட்டியெழுப்பியுள்ளோம் என்பதை நாங்கள் நிரூபித்துள்ளோம். போதைப்பொருள் கலாச்சாரத்தை பாதுகாத்து போதைப்பொருள் வியாபாரிகள் இன்று அதை பாதுகாத்தவர்கள் இந்த அரசாங்கத்திடமிருந்து போதைப் பொருட்களை கொண்டு வந்ததாக தெரிவிக்கிறார்கள். ஐஸ்லாந்தில் நாமல் ஜனாதிபதியாக முயற்சிக்கிறாரே என்று நான் கேட்க விரும்புகிறேன் என்று பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் மீண்டும் மின் கட்டணம் அதிகரிக்கப்படும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் 2025 ஆண்டின் இறுதி காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்த முன்மொழிவை இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்துள்ளது. தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டங்கள் மற்றும் மறுசீரமைப்பு செயல்முறைகளுக்கு மத்தியில் சபை இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. இதன்படி மின்சார கட்டணத்தை 6.8% அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் தொடர்பான வாய்வழியில் உள்ள பொது ஆலோசனைகள் பெறும் நடவடிக்கையினை எதிர்வரும் 18ஆம் தேதி ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்படி எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகளை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதிக்கு முன்னதாக முன்வைக்க முடியும் எனவும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மேலும் அறிவித்துள்ளது. நேபாளத்தின் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பதிவு செய்ய தவறிய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் உள்ளிட்ட 26 சமூக ஊடக தளங்களுக்கு அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடையை எதிர்த்து நேற்று போராட்டம் வெடித்தது. இதையடுத்து இந்த தடை நள்ளிரவில் நீக்கப்பட்டது. இதற்கிடையே நேபாள பிரதமர் சர்மா ஒலி பதவி விலக கோரி இளைஞர்கள் 2ஆம் நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேபாள நாட்டின் அதிபர் மற்றும் பிரதமர் இல்லங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். பாராளுமன்ற கட்டிடத்துக்கு தீ வைத்ததுடன் இதனை அடுத்து பாராளுமன்றம் முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. இதேபோல விமான நிலையம் அருகிலும் தீ வைத்ததால் விமான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டது. ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பேற்று சர்மா ஒலி தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார். நேற்று உள்துறை அமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் பிரதமர் தனது பதவியை இன்று ராஜினாமா செய்தார். பிரதமர் சர்மா ஒலியை தொடர்ந்து ஜனாதிபதி ராம் சரண் பவுடல் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதனால் நேபாள அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேபாள முன்னாள் பிரதமர் ஜாலாநாத் கனலின் மனைவி போராட்டக்காரர்களினால் எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் ஜாலாநாத் கனல் வீட்டுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். இதில் படுகாயமடைந்த அவரது மனைவி உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் ஒரே நாள் இரவில் 60 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவின் கிழக்கு பகுதி கனிம வளங்கள் நிறைந்தவை. அவற்றை கைப்பற்றுவதற்கு 100க்கும் மேற்பட்ட கிளர்ச்சி படைகள் முயற்சி செய்து வருகின்றன. நீண்ட காலமாக அங்கு தொடர்ந்து போர் நீடிக்கின்றது. சமீபத்தில் அண்டை நாடான ருவண்டாவில் ஆதரவு பெற்ற M23 கிளர்ச்சி படையினர் காங்கோவின் 2 முக்கிய நகரங்களை கைப்பற்றினர். கிளர்ச்சி குழுவை ஒழிக்க காங்கோ மற்றும் அண்டை நாடான உகாண்டா ஆகிய 2 கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதிலும் 2019 இஸ்லாமிக் ஸ்டேட்டஸ் குழுவிற்கு விசுவாசமாக இருப்பதாக உறுதியளித்த ADF எனப்படும் நேச நாட்டு ஜனநாயக படை தொடர்ந்தும் காங்கோவில் தாக்குதல் நடத்துகின்றது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு கிழக்கு காங்கோவில் வடக்கு கிவு பகுதியில் உள்ள நிட்டோயாவில் குடியிருப்பு வாசிகள் சுடுகாட்டில் குழுமியிருந்தனர். அப்போது ADF கிளர்ச்சியாளர்கள் 10க்கும் மேற்பட்டோர் கத்தியால் சரமாரியாக அங்கிருந்த பொதுமக்கள் 60 பேரை வெட்டிக் கொன்றனர். மேலும் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதி பயங்கரவாத தாக்குதல் நடத்தினர். இதில் 1195 பேர் கொல்லப்பட்டதுடன் பலரை பிணை கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் ஆயுத குழு கடத்திச் சென்றது. இதனைத் தொடர்ந்து காசாவில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகின்றது. சுமார் 2 ஆண்டாக நடந்து வரும் இந்த போரில் காசாவில் 64,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர்.
பிணை கைதிகள் பலர் ஒப்பந்த அடிப்படையிலும் ராணுவ நடவடிக்கையிலும் இஸ்ரேல் மீட்டுள்ளது. பிணை கைதிகளில் சிலர் காசா முனையில் கொல்லப்பட்டனர். அவர்களின் சடலங்களும் இஸ்ரேல் படையினரால் மீட்கப்பட்டுள்ளன. ஆனால் இன்னும் 48 இஸ்ரேலிய பிணை கைதிகள் காசா முனையில் ஹமாஸ் பிடியில் உள்ளனர். இதற்கிடையே இந்த போரில் ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கு கட்டார் ஆதரவளித்து வருகின்றது. கட்டார் தலைநகரம் தேகாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் அலுவலகமும் செயல்பட்டு வருகின்றது. ஹமாஸ் ஆயுத குழுவினர் கட்டாரில் இருந்தவாறு காசா போர் நிறுத்தம், பிணை கைதிகள் விடுதலை குறித்து கட்டார் அரசு மூலம் இஸ்ரேலிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கட்டார் மீது இஸ்ரேல் நேற்றைய தினம் அதிரடி வான்வெளி தாக்குதல் நடாத்தியுள்ளது. தோஹாவில் உள்ள ஹமாஸ் ஆயுத குழுவின் அரசியல் பிரிவு தலைமையகத்தை குறிவைத்து இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடாத்தியது. இந்த தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் அந்த அலுவலகத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதால் மத்திய கிழக்கில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதுடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.